வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்சிபி லேட்டஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஆர்சிபியோட அன்பாக்ஸ் ஈவெண்ட்டோட அப்டேட் தான். ஆர்சிபியோட அன்பாக்ஸ் ஈவெண்ட் லாஸ்ட் இயர் கிராண்டாக நடந்தது. ஸோ இந்த தடவையும் அன்பாக்ஸ் ஈவெண்ட் நடக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். பட் ஆனால் வந்துட்டு அன்பாக்ஸ் ஈவெண்ட் வந்துட்டு ரொம்ப ஷாக்கிங்காக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்தது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஜத் படிட்டரை கேப்டனாக அந்த இடத்துல அன்பாக்ஸ் ஈவெண்ட் அனௌன்ஸ் பண்ணாமல் அதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ அன்பாக்ஸ் ஈவெண்ட்டுக்கு பெர்மிஷன் கிடைச்சிருச்சு. ஸோ ஆர்சிபி வந்துட்டு அன்பாக்ஸ் ஈவெண்ட்டை மார்ச் 15 வந்து ஷெடியூல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மார்ச் 15 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல் 2025 ஆர்சிபியோட அன்பாக்ஸ் ஈவெண்ட் அப்படிங்கிறது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது. ஸோ ஃப்ரீ அப்படிங்கிற விஷயத்தில் இருக்குது. ஸோ யூடியூப் சேனல்ஸ் அண்ட் அவங்களோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் ஸோ அன்பாக்ஸ் ஈவெண்ட்டோட கிளிப்பிங்ஸும் இருக்கும், லைவும் வந்து யூடியூப்ல டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ லாஸ்ட் டைம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அன்பாக்ஸ் ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு பேமெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. பட் அது நிறைய ரசிகர்கள் அண்ட் ஆர்சிபியோட ரசிகர்களுக்கு அகேன்ஸ்டாகவே ஸோ திரும்பினதுனால ஸோ இந்த தடவை ஃபுல் பேமெண்ட் அப்படிங்கிறது கொண்டு வந்துட்டாங்க. லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்போவே கான்ட்ரவர்சி ஆகும்போது ஸோ அந்த இடத்துல அந்த பேமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீஃபண்ட் அப்படிங்கிற விஷயத்தையும் பண்ணிட்டாங்க. ஸோ மார்ச் 15 வந்துட்டு இப்போ டேட் அப்படிங்கிற விஷயம் டென்டேட்டிவாக தான் இருக்குது. இன்னும் அது வந்துட்டு அஃபிஷியல் ஆகலை. காரணம் மார்ச் 15 தான் WPLோட ஃபைனல். சப்போஸ் வந்துட்டு நம்மளுடைய ஆர்சிபி உமன்ஸ் வந்து ஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆகுறாங்க, பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆகுறாங்க அப்படிங்கிற சமயத்தில் ஸோ அந்த பிளே ஆஃப்ஸோட சினாரியோ அப்படிங்கிறத வச்சு மார்ச் 17 or 18 வந்துட்டு ஸோ நம்மளுடைய சைடில் இருந்து அன்பாக்ஸ் ஈவெண்ட் வந்துட்டு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் வந்துட்டு மார்ச் 19 தான் வந்துட்டு ஆரம்பிச்சது அன்பாக்ஸ் ஈவெண்ட். ஸோ அதனால் இந்த தடவையும் அதே மாதிரி ஒரு விஷயத்தில் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த தடவை ரஜத் படிட்டரை புதிய கேப்டன் அப்படிங்கிற முறையில் இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த தடவையும் ஆர்சிபி உமன்ஸ் வந்து சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த செலிப்ரேஷனும் அந்த அன்பாக்ஸ் ஈவெண்ட்ல இருக்கும். ஸோ உண்மையாக அன்பாக்ஸ் ஈவெண்ட் ஆர்சிபிக்கு ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக தான் இருக்கும். இப்போ வரைக்கும் அது அப்படி தான் போயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட், ரஜத் படிட்டரை ஐபிஎல் 2025 ஆர்சிபிக்கு கேப்டனாக அப்பாயின்ட் பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத தினேஷ் கார்த்திகே ரிவீல் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஐபிஎல் 2025 எங்கள் டீமுக்கு ஒரு புது கேப்டன் தேவைப்பட்டாரு. எங்ககிட்ட அந்த டைமில் வந்துட்டு பிளென்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருந்தது. பட் எங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆப்ஷன் தான் தேவைப்பட்டது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் ஆப்ஷனில் இருக்காங்களோ ஸோ அவங்களெல்லாம் எடுத்து வச்சு அவங்களுடைய அனாலிசிஸ் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு கட்டத்தில் வந்துட்டு கரண்ட்டாக கேப்டன்சியில் யாராவது பண்ணிட்டுருக்கிறாங்களா, நல்லா பண்ணிருக்காங்களான்னு பார்க்கும்போது மத்திய பிரதேஷ் டீமை டொமஸ்டிக்கில் ஸோ ரஜத் படிட்டர் செமையாக வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருந்தார். ஒரு கேப்டனாக வந்துட்டு அவர் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட்டில் இருக்கிறதா இருக்கட்டும், பவுலிங் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பர்சனல் ஃபார்ம் எல்லாமே உண்மையாகவே நல்லா இருந்ததுனால தான் ஸோ ரஜத் படிட்டரை நாங்கள் கேப்டனாக சோர்ஸ் பண்ணோம். ப்ளஸ் எங்கள் டீமுக்கும் ஒரு லாங் டேர்ம் கேப்டன் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு ஆள் தேவைப்பட்டது. ஸோ அந்த இடத்துல அந்த கிரைட்டீரியாவே ரஜத் படிட்டர் ஃபில் பண்ணதுனால தான் ரஜத் படிட்டரால் ஆர்சிபி டீமுக்கு வந்துட்டு கேப்டன் ஆக முடிஞ்சது அப்படிங்கிற விஷயத்த டிகே ரிவீல் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதுதான் அவருடைய கேப்டன்சி பயணம் அப்படிங்கிறதுக்கான ஸோ ரீசன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட், ஐபிஎல் 2025 இருந்து அஃபிஷியலாக இப்போ ஜேக்கப் பெத்தல் ரூல் அவுட் ஆயிட்டாரு. ஜேக்கப் பெத்தலை பொறுத்த வரைக்கும் ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 இருந்து ரூல் அவுட் ஆயிருந்தாரு. ஸோ ஐபிஎல் 2025 வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருந்தது. பட் ஆனால் இப்போ ரிப்போர்ட் சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா ஜேக்கப் பெத்தல் ஐபிஎல் 2025 வரமாட்டாரு, அஃபிஷியலாக அவர் வந்து ரூல் அவுட் ஆயிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த அந்த இடத்துல சொல்லிட்டாங்க. ஸோ ஜேக்கப் பெத்தலை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபியால் வாங்கப்பட்ட உடனே மிகப்பெரிய ஹைப்ல போன பிளேயர்ஸ்ல ஜேக்கப் பெத்தல் தான் டாப் ப்ரியாரிட்டி அப்படிங்கிறதுல இருந்தவர். அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. இப்போ அவரே இல்லைங்கிறப்போ உண்மையாக ஆர்சிபிக்கு அது ஒரு மிகப்பெரிய பேட் நியூஸாக தான் இருக்கும். ஸோ அவரோட இடத்துல இப்போ வந்து 3 பிளேயர்ஸை வந்துட்டு இன் டாப் லிஸ்ட்டில் வச்சிருக்கிறாங்க. ஸோ யார் யார் அப்படிங்கன்னா ஃபஸ்ட்டு டிவல் பிரேவிஸ், ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிச்சர்ட் கிளீசன், ஸோ அதுக்கப்புறம் நவீன் உலக். இவங்க 3 பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேக்கப் பெத்தலோட இடத்துல ஸோ ஐபிஎல் 2025 ஸோ ஆர்சிபிக்காக ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரியாரிட்டி லிஸ்ட்டில் இருக்க போகிற பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு சைடில் டேவிட் வார்னர் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருந்தாலும் ஸோ டேவிட் வார்னரோட ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறதுலாம் உண்மையாக ஆர்சிபிக்கு தேவை இருக்கானா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ப்ளஸ் அந்த இடத்துல வந்துட்டு நமக்கு டாப் ஆஃப் த ஆர்டரில் ஆல்ரெடி வந்துட்டு பொசிஷன்ஸ் பேக்கப் எல்லாம் ஃபில் ஆகிருக்கு. ப்ளஸ் டேவிட் வார்னரை எடுத்து பிரைமரியில் ஆடிட்டு ஸோ மீதி பிளேயர்ஸை வந்து பேக்கப்பில் போடுற மாதிரியும் நம்மளோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அமையல. ஸோ அதனால் ஜேக்கப் பெத்தலோட இடத்துல கண்டிப்பாக ஒன்று பவுலர் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஆல்ரவுண்டர்ஸ் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து டிவல் பிரேவிஸ் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற கிரைட்டீரியால் இருக்கிறாரு. ஸோ ரிச்சர்ட் கிளீசன் அதுக்கப்புறம் நவீன் உலக் இவங்களும் பவுலர்ஸ் அப்படிங்கிற கிரைட்டீரியால் இருக்கிறாங்க. நவீன் உலகை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் வந்துட்டு விராட் கோலி வர்சஸ் நவீன் உலக்னு ஒரு பிரச்சனை போச்சு. ஸோ அப்போவே எல்லாரும் எல்எஸ்ஜி வர்சஸ் ஆர்சிபின்னு வெயிட் பண்ணாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ப்ளஸ் இன்டர்நேஷனல் சைட்லையும் அப்பாலஜைஸ் ஆகிட்டதுனால நவீன் உலக் ஆர்சிபிக்கு வரணும்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க.
அது ஒரு விஷயமா இருக்குது. ரிச்சர்ட் லீசன் இப்போ கரண்ட் ஃபார்ம் நல்லா வச்சிருக்கிறாரு. ப்ளஸ் 1 சீசன் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பவுலராக இருப்பார். ஸோ ரீசன்ட் ஃபார்மும் நல்லா இருக்கிறதுனால ஸோ இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக நம்மளுடைய ஜேக்கப் பெத்தலோட இடத்துல எஃபிஷியண்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ அதனால் IPL 2025 ஜேக்கப் பெத்தலோட இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட்டாக யாரும் நல்லா இருக்கும் நீங்களே சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.